பாலைவனம் சோலைவனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவன் அதில் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் சாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஏசாயா 51:3-4. மழையின்றி வறண்டு போன தாவரங்கள் அதிகம் வளராத நிலப்பகுதி பாலைவனம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் அவதிப்படும் போது தங்களுடைய வாழ்வு பாலைவனம் போன்று கருதுகிறார்கள். வாழ்வை சீர்படுத்தி வாழ்வு தந்த கடவுளை தேடி அவருக்கு செவி கொடுங்கள் என்று தம்முடைய மக்கள் தமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை தீர்க்கர் மூலம் அறிவுறுத்துகின்றார். கடவுள் ஆபிரகாமை பார்த்து, வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்றார். ஆபிரகாம் கடவுளை முழுமையாக நம்பினார். நாடு, வீடு, இனம் ஆகியவற்றை விட்டுவிட்டு அவர் அறியாத நாட்டிற்கு செல்லும் போது தாங்க முடியாத வேதனைகளையும் சுமைகளையும் அனுபவித்தார். அதற்காக இறைவன் அவருக்கு தந்த பரிசு விசுவாசிகளின் தந்தை என்ற உயர்ந்த நிலை. இஸ்ரவேல் மக்களும் தங்கள் வாழ்வு சிறையிருப்பில் பாலைவனம் போன்ற கடினமான வாழ்வு என வேதனைப்பட்ட வேளையில் கடவுள் தீர்க்கன் வழியாக நம்பிக்கையின் வாக்கை அருளி பாலைவன வாழ்வு சோலைவனமாக மாறும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். மனித வாழ்வில் துன்பங்கள் நிரந்தரமல்ல, அவைகள் விரைவில் மாறக்கூடியது என்ற நம்பிக்கையும் முயற்சிகளை மேற்கொள்வதில் விருப்பமும் தளராத ஆர்வமும் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.